எல்லாருக்கும் வணக்கம். ட்ரேட் பண்ணுற எல்லாருமே எதுக்கு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ரீசன் கண்டிப்பாக அவங்க வச்சுருக்கணும். அந்த ரீசன் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களால பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் நடக்கிற அந்த வெற்றி தோல்விகளை அவங்க ஈஸியாக கடந்துட்டு ஒரு வெற்றி அடைகிற நிலைக்கு கம்ப்ளீட்டாக மாறிடுவாங்க. ஆனால் ட்ரேட் பண்ணுற எல்லாருமே அந்த மாதிரி பண்ண முடியறதில்ல. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரேட் பண்ணுறவங்க ஏன் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு காங்க்ரீட் ரீசன் அவங்க வச்சிக்காமல் இருக்கிறது தான் அதுக்கு ரீசனாக நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் ஸ்டோரி சொல்கிறேன். ரியலாக நடந்த விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமா நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நேம் அதுக்கப்புறமா என்ன அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வேண்டாம். நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு 12,000 rupees சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது இமேஜினரி நம்பர் தான், ரியல் நம்பர் வேண்டாம். ஸோ அந்த 12,000 சேலரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 1 month 2 month 3 month. ஸோ 12,000 சேலரி கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் சேஞ்ச் நடக்குது அந்த கம்பெனியில். என்னை ஒரு குறிப்பிட்ட ஷிஃப்ட்டுக்கு மாற்றுறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, கம்பெனினாலே நிறைய ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஷிஃப்ட்டுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே என்னை மாற்றும்போது என்னோடய ஷிஃப்ட் அலவன்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என் சேலரியில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ என்னோடய சேலரி 12,000. ஒரு நாளைக்கு அந்த ஷிஃப்ட் அலவன்ஸ் ஒரு 300 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ என்னோடய சேலரி திடீர்னுட்டு 12,000லேருந்து 18,000க்கு இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம 12,000 வாங்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 18,000 வாங்கும்போது நமக்கு என்ன நடக்கும்? சிம்பிள், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். உங்களோட நீட்ஸ் 12,000லேருந்து 18,000க்கு மாறிடும். ஸோ 12,000லேருந்து 18,000க்கு என்னோடய சேலரி மாறுது. ஆக்சுவலாக உண்மையிலே அது மாறலை. ஷிஃப்ட் அலவன்ஸ்னால என்னோடய சேலரி ஒரு 12லேருந்து 18 மாறுது. அப்படியே 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படியே நான் கண்டினியூ பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும்ல. அந்த மாற்றம் எப்படின்னா, என்னோடய சேலரியே 18,000 அப்படின்ற மாதிரி என் மைண்டு அப்புறம் என்னோடய நீட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுது. ஒரு வருஷம் கழித்து திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடக்குது அந்த இடத்துல. என்னென்னா, எல்லாருமே ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் மட்டும் எப்போவுமே இந்த ஷிஃப்ட்டு வராங்க, ஏன் இவங்களுக்கு மட்டும் அந்த அலவன்ஸ் கிடைக்குது, நாங்களும் அந்த மாதிரி ஷிஃப்ட்டுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ எங்களுக்கும் அந்த ஷிஃப்ட் அலவன்ஸ் கிடைச்சா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மேனேஜர்கிட்ட போய் பேசுகிறாங்க. உடனே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இனிமேல் ரொட்டேஷனில் இந்த ஷிஃப்ட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ வருஷம் பூரா எனக்கு அந்த 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. இப்போ அந்த டீமில் ஒரு 5லேருந்து 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், ஒரு வருஷத்துக்கு எனக்கு 2 தடவை தான் அந்த ஷிஃப்ட்டு கிடைக்கும். மீதி இருக்கிற டைமில் எனக்கு அந்த ஷிஃப்ட் கிடைக்காது. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சாதாரண பர்சனுக்கு இதோட பிரச்சனை அப்புறமா கஷ்டம் புரியும். 18,000க்கு என்னோட என்டையர் லைஃபுமே அடாப்ட் ஆகிடுச்சு. திடீர்னு என்னோடய சேலரி திரும்பி 12க்கு போகுது. யோசிச்சு பாருங்கள், நம்மளோட டெய்லி நீட்ஸு நம்ம அந்த எல்லாமே ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். திடீர்னு சேலரி ஒரு 6,000 கம்மியான உடனே சரி இந்த சேலரியை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு, சரி நான் டியூஷன் எடுத்தேன் ஈவினிங் டைமில். அதுக்கப்புறம் மார்னிங் பேப்பர் போட்டேன். அதுக்கப்புறமா சின்ன சின்ன வீக்கெண்ட்ஸ் ஒர்க்கிங் இருக்கும்ல, இந்த கேட்ரிங்கில் வீக்கெண்ட் பார்ட்டிஸ்க்கு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அந்த அமௌண்ட்டை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். நான் செஞ்ச எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் ரீச் ஆகிச்சு. அதாவது அந்த எக்ஸாக்டாக எனக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கலனாலும் மோரார்லெஸ் அந்த அமௌண்ட் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். இப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. நார்மலாக ஒருத்தங்க ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் வேலை செய்யும்போது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் அவங்க அடிஷ்னல் ஹவர்ஸ், அதுவும் உடல் உழைப்பு. உழைப்பில் நிறைய விதம் இருக்குது. மென்டல் உழைப்பு, அப்புறம் உடல் உழைப்பு. இப்போது சாஃப்ட்வேர் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்லேயே உட்காந்துருப்பாங்க. 12 hours 14 hours அவங்க மண்டே பிச்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் கோடிங்கு டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. இது மென்டல் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
அவங்களுடைய உடம்பை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேட்டரிங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன்றும் உட்காந்துட்டெல்லாம் இருக்க முடியாது. ஆப்வியஸாக நீங்கள் மல்டிபிள் பிளேஸுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பொருளை கொடுக்குற மாதிரி இருக்கும், சாப்பாடு போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேப்பர் போடுறீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் சைக்கிளோ பைக்கோ எடுத்துக்கிட்டு உடல் உழைக்கிற மாதிரி. டியூஷனில் வந்து மென்டல் ப்ரெஷர், ஒரே வேலையை நான் செய்யலை, மல்டிபிள் வேலையை மல்டிபிள் டைமில் வந்து செஞ்சேன். இந்த மாதிரி என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுல்ல. நான் யூஸ்வலாக ஆஃபீஸில் ஒரு 8-9 மணி நேரம் வேலை செய்கிறேன், கூட இது ஒரு 4-5 மணி நேரம் வேலை செய்கிறேன், அப்புறம் வீக்கெண்டில் வந்து மற்ற வேலை செய்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக நான் செய்யும்போது என்னோடய ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஹெல்த் ஸ்பாயில் ஆகிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை வந்து வருது. அந்த பிரச்சனை வரும்போது தான் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து எனக்கு தெரிய வருது. அது என்னென்னா, அதுவும் காமன் பீப்புளுக்கு வந்து நடக்கிற ஒரு காமன் பிரச்சனை தான். ஆஃபீஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் வந்து வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க, ப்ரைவேட் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, கம்பெனி இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க நடந்துக்கிற விதம் வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. புதுசாக வந்து ஒருத்தவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து வாங்க வைக்கும்போது நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் மட்டும் கட்டுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணோம், அதெல்லாம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து ரூம் ரெண்ட் வந்து வெறும் 2000 தான், அதுக்கு மேலே அலோடு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மெடிசன்ஸில் வந்து இந்த மெடிசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து இதெல்லாம் வந்து நான் கிளைமபிள் மெடிசன்ஸ், மெடிக்கல் டெர்ம்ஸ் நமக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட பில் வந்து ஒரு 2 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்சூரன்ஸ் வந்து ஒரு 1 லட்சம் 1.25 லட்சம் வந்து கவர் பண்ணோம், மீதி இருக்கிற காசு வந்து நீங்கள் தான் வந்து கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடும். இப்போ என்னாச்சு, 6-7 மாதம் நான் உயிரை விட்டு அந்த 5000 ரூபாய் 6000 ரூபான்னு கஷ்டப்பட்டு கட்டின காசு இருக்குது பார்த்தீங்களா, அது மொத்தமாக சேர்த்து இங்கே கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. ஆப்வியஸாக நம்மக்கிட்ட இருக்காது, நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்போம், இல்லை நமக்கு தான் இருக்கே பர்சனல் லோனுன்ற ஒரு ஆப்ஷன் குய் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அதை வாங்கிட்டு ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு வெளியே வரோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ட்விஸ்ட்டு. ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கம்பெனிலேருந்து கட் ஆகுது, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி அதை மேட்ச் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து என்னோடய ஹெல்த்தை வந்து பாதிக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் நான் வந்து ரொம்ப யோசித்து, சரி நம்ம வந்து வேலை செய்யணும், ஆஃபீஸ் வேலை கரெக்டாக செய்யணும், அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி செஞ்சால் நமக்கு ஹெல்த்துக்கு வந்து பாதிக்கும். அந்த ஆஃபீஸ் டைமில் எந்த ஒரு வேலை நமக்கு செய்யும்போது ஆஃபீஸையும் பாதிக்காமல் நம்ம ஹெல்த்தையும் பாதிக்காமல் நமக்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து ரிசர்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டெல்லாம் ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு அப்படி தான் நான் இந்த ட்ரேடிங்குள்ளே வந்தேன். எனக்கு யாரும் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து இந்த NDTVயில் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ காசு சம்பாதிச்சாங்க, அவ்வளோ காசு சம்பாதிச்சாங்க, அப்புறம் வந்து ஃபோனில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு 10 lakh rupees ஜஸ்ட்டு வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 10 மாதத்தில் வந்து அது அப்படியே 1 லட்சம் ஆகிடும், நீங்கள் ஜஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் மட்டும் எங்களுக்கு வாங்கி ட்ரேட் பண்ணாலே நீங்கள் வந்து நிறைய காசு வாங்கிடலாம். இந்த மாதிரியான ரீசன்ஸை எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே எடுத்துக்கிட்டு ட்ரேடுக்குள்ளே வரல. எனக்கு வந்து இருந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாக தான் நான் ட்ரேடிங்குள்ளே வந்தேன். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் எதுக்கு ட்ரேடிங்குள்ளே வந்தீங்க, அந்த ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அந்த ரீசன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா உங்களால் வந்து இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது. ஒரு சின்ன லாஸுக்கு, அதுக்கப்புறமா வந்து சின்ன பிரச்சனை வந்தாலே, ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸாக தப்பாக நடந்தாலோ, ஒரு ஸ்டாக் செலெக்ஷனில் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, இல்லை வாங்கின ஸ்டாக் வந்து உங்கள் ஃபேவருக்கு போகலன்னு, இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ரியல் திங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திங்கிங் கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட இல்லாமல் போயிடும். நான் இந்த வீடியோ வந்து ஒரு 3 பார்ட்டாக எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து நான் ஏன் ட்ரேட்குள்ளே வந்தேன் அப்படின்றது வந்து இருக்குது. ட்ரேட்குள்ளே வந்ததுக்கப்புறமா நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது வந்து இன்னொரு வீடியோவில் ஃபாலோயிங் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடராக ஒர்க்கிங்க அப்படின்னா ட்ரேடுக்குள்ளே ஏன் நீங்கள் வந்தீங்க, எதுக்காக வர்றீங்க, என்ன வந்து உங்களோட கோல், நிஜமாலே இந்த ப்ரொஃபஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டிக்கு, உங்களோட நீடுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுமா, இந்த மாதிரி ஆங்கிள்லாம் யோசிங்க. ஆமாம் ட்ரேடு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா ட்ரேடிங் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்டைலுக்கும் உங்களோட நீடுக்கும் நிறைய பெஸ்ட்டு ப்ரொஃபஷன்ஸ் நிறைய அவுட் சைடில் வந்து இருக்குது. அதை போய் ட்ரை பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு ட்ரேட் பண்ணுறான் அதனால் நான் ட்ரேட் பண்ணுறேன், எங்கள் அங்கிள் வந்து ட்ரேட் பண்ண சொன்னாங்க
அதனால் நான் ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்க முன்னாடி நான் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிக்கணும். அந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.